விவாகரத்து கொடுப்பதில் பிரச்சனை இல்லை விஜய்க்கு. ஒரே ஒரு சிக்கல் தான், பணம். இவர் 25 வருஷம் சம்பாதிச்சிருக்காரு, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு. அதில் இவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு தொகையை அவங்க கேட்பதில் அவங்களுக்கு நியாயம் இருக்கு. பணம் மட்டுமே அவங்களுக்கு குறிக்கோள் கிடையாது. ஆனால் அவங்க பிள்ளைகளோட எதிர்காலம் இல்லை எல்லா எதிர்காலத்தையும் கருதி அவங்க ஒரு கேட்குறாங்க, ஒரு ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அதில் தான் விஜய்க்கும் அவங்களுக்குமான முரணே ஏற்படுது. அதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது நம்ம போக முடியாது, அது ஃபேமிலி கோர்ட்டில் தான் 2 பேரும் பேசி தீர்க்கணும். ஆனால் அதில் தான் முரண் ஏற்பட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட நீங்கள் ஒரு கத்தியை காட்டி, பாக்கெட்டில் 100 ரூபா வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, ஒரு கத்தியை காட்டி உங்களை குத்திக்கவா 100 ரூபா எடுத்துக்கோன்னா நீ குத்திக்க, 100 ரூபா எடுக்காதன் பாப்பல. அந்த அளவுக்கு ஒரு கஞ்சன், நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன், எச்சு கைட்டு காக்கா கூட வரட்ட மாட்டான். என்னைக்காவது வாழ்க்கையில் யாருக்காவது அள்ளி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த டாக்ஸ் ஃப்ரீ இது மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக வம்படியாக வேற வழியே இல்லாமல் இந்த கொரோனாக்கு நிதி அதெல்லாம் கொடுப்பாப்புல. மற்றபடி மனசார யாருக்கும் உதவாத மனம் கொண்ட பெத்த தாய்க்கும் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதை நோட்டில் 5000 10,000 எழுதி வச்சு இந்த மாதம் இவ்வளோ கொடுத்துட்டாங்க, நீ அடுத்த மாதம் தான் கேட்கணும்னு சொல்லி ஆட்களுக்கு சம்பளம் போடுவதை விட அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்குற ஒருத்தன் போய் ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? அதனால தான் பிரச்சனையே. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. அப்படிப்பட்ட இந்த கூட்டம் அப்ப இந்தியாவுடைய திருமண சட்டத்தின் அடிப்படையிலேயே மிக தவறானது விஜயினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும். இவங்கெல்லாம் சேர்ந்து நாட்டினுடைய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போறாங்களாம். அதுல போதாத குறைக்கு தேர்தல் வாக்குறுதியை மகளிர் தினத்தில் அறிவிக்கிறாராமா.